இன்றைக்கி சாயங்காலம் 6 மணி ஆகிடுச்சி. எல்லோரும் வந்து எனக்கு சூடாக போண்டா செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. சரி மாடி மேலே நல்லா சூப்பராக இருக்க இடம் அப்படின்றதுனால நம்ம மாடி மேலே வச்சே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட போண்டா கேட்டாங்க. அதுவும் நான் 3 விதமான மாவு வச்சு போண்டா செய்ய போகிறேன். எப்போவுமே மைதா மாவு கடலை மாவு மட்டும் வச்சு செய்வேன். இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோதுமை மாவும் சேர்த்து போண்டா செய்யலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கிறேன். மைதா மாவு 2 கப்பு, கோதுமை மாவு 1 கப்பு, அதே கப்பில் கடலை மாவு 1 கப்பு போட்டுக்கினேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்குனது, 4 பச்சை மிளகா பாரு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், அதையும் நான் வந்து பொடியாக நறுக்கிட்டேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 சிட்டிகை சோடா உப்பு. இது எதுக்காக சேர்க்குறேன்னா கொஞ்சம் போண்டா வந்து நல்லா புசுன்னு வரும், அதனால தான். எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா போண்டா வந்து எண்ணெய் குடிக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு போண்டா செய்கிற மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்து மாவு நல்லா ஊறட்டும். அப்போ தான் போண்டா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா மெதுவாக இருக்கும். நான் மாவெல்லாம் பிசைஞ்சிட்டேன். உடனே எங்கள் பையன் வந்து முருங்கீரை இருக்குது பாருமா, பக்கத்துலேயே பறித்து போடுமா, போண்டா சூப்பராக இருக்கணும். அதனால் நான் முருங்கீரை இப்போ உடச்சிக்கலாம். எவ்வளோ வசதியாக இருக்குது பாருங்கள், பக்கத்துலேயே இருக்கிறதுனால நல்லா வசதியாக. கொஞ்சமாக இருந்தால் போதும், நம்ம போட்டுக்கிறது மாவு கம்மி தானே, அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி வெறும் கீரை மட்டும் உருகி போட்டுக்கலாம். அந்த குச்சியெல்லாம் இல்லாமல் வெறும் கீரை மட்டும் போட்டுக்கினா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. முருங்கைக்கீரை போட்டு நல்லா கலந்தாச்சு. கீரை போட்டோடனே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை போட்டாவே. மாவு கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். நாங்கள் மாடி மேலே போண்டா செஞ்சுன்னுக்கிற பின்னாடி பாருங்களேன் நல்லா தோகை மழையில் ஏற்கனவே இருந்த தோகையெல்லாம் விழுந்துட்டு அதுக்கப்புறமா தோகை முளைச்சி சூப்பராக வந்துக்குது பாருங்கள். அங்கே கூட ஒன்று இருக்குது, இங்கே 2 அந்த லாஸ்ட்லேயும் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆனால் சாயங்காலம் வந்துட்டு அழகாக சமைச்சி சாப்பிட்டு லைட் இருந்தால் இங்கே சமைச்சிக்குதான். நைட்டில் எல்லாம் இல்லை, ஒரு லைட் ஒன்று போட்டால் நைட்டில் டிஃபனு அந்த மாதிரிலாம் இங்கே சமைச்சி சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் நல்லா தூங்குறதுக்கெலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. எப்பவுமே நம்ம போண்டா செய்யும் போது எண்ணெய் காஞ்ச எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சூடாக இருக்கும், நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் போண்டா எண்ணெய் சேர்த்து செஞ்சாவே. ஆனால் சூடான எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ போண்டா போட்டுக்கலாம். போண்டா ஒரு பக்கம் வந்து வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஆனால் நல்லா சூப்பராக இருக்கும். 3 மாவு ஒன்றா சேர்த்துருக்குறேன்ல, கடலை மாவு வெறும் மைதா மட்டும் போட்டால் கொஞ்சம் ஜவு மாதிரி இருந்திருக்கும். கோதுமை நம்ம கடலை மாவெல்லாம் போட்டதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஓரம் வந்துட்டு இப்போ நடு சென்டரில் வந்துச்சு. அது எதுக்கு தெரியுமா அங்கே வருது, அந்த கீரை இருக்குதுல்ல, சண்டை போட்டுக்கிட்டு அந்த கீரை சாப்பிட்ற சண்டை போடுதா, சாப்பிடும் போது ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு அந்த கீரையும் சாப்பிடும். இப்போ அதுக்கு சாப்பாடே இந்த கீரை தான். உழுதுட்டாங்கல்ல, அதனால் அந்த கீரை சாப்பிடும். நம்மளை பார்க்குதுடா, அது நம்ம பேசுறதை பார்த்துட்டு பாரு பார்க்குது. நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. இங்கே வாழை செடி நட்டுக்கிறாங்க. அடுத்த வருஷத்துக்கெல்லாம் பார்க்கறதுக்கே ஒன்றும் ஒரு 6 மாதத்துலேயே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த மயில் பார்க்குதுமா அந்த பக்கம் இந்த பக்கம். அந்த போண்டா பாருங்கள் நல்லா கலர் வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம நல்லா சாப்பிட்றதுக்கு மொறு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாயங்காலத்தில் வடை போண்டாலாம் செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஒரு 4 போண்டா சாப்பிட்டு எல்லாருமே பார்ப்பீங்க, நீங்கள் டீ கடைங்களில் போய் ஒரு 2 போண்டா சாப்பிட்டு டீ குடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு 4 போண்டா சூடாக செஞ்சு சாப்பிட்டு ஒரு கிளாஸ் டீ குடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாருங்கள் போண்டா சூப்பராக இருக்குது. பார்க்கும் போதே சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குமே. பாருங்கள் உள்ளெல்லாம் நல்லா வந்து எப்படி இருக்குது பாருங்கள், மேலே முறுன்னு உள்ளே வந்து நல்லா மெதுவாக இருக்குது. சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இப்போது அப்பாவுக்கு தான் கொடுக்க போகிற போண்டா, சூடாக போண்டா அப்பாவுக்கு தான் தரப்போகிறேன். வாங்க சாப்பிடுவாங்க. டெஸ்டிங் நானா? ஆமாம், போண்டாவில் உப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு.
நீ தான் அதிகமாக வடை போண்டாலாம் சாப்பிடுவேன், நான்வெஜ் சாப்பிடாதனால. உப்பு போதும், எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாகுது. ஒரு வேளை பச்சை மிளகா கடிச்சா தான் தெரியும் போல இருக்குது எப்படி இருக்குன்னு. பச்சை மிளகா அது காரம். நீ ஃபஸ்ட்டு போண்டா சாப்பிட்றதுக்கு வந்திருக்காது. சூடா. மொறுமொறுன்னு இல்லை, நல்லா இருக்குது போண்டா. மொறுமொறுன்னு இருக்குது நல்லா சாப்பிட்றதுக்கு, சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மாடி இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி போண்டா வடைலாம் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டிலே நீங்கள் செஞ்சு எல்லாரும் டிவி பார்க்கும்போது சாப்பிட்னே பார்க்கும்போது போண்டா காலி ஆகிறதே தெரியாது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அப்போ தான் மலர் அம்மா சமைக்கிற போண்டா வடை பஜ்ஜி எல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக எனக்கு வந்து சொல்லலாமா நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கா? ஆனால் நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் பாரு, விட சாப்பிட்றத மெயின்ன்றதுனால சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான்.